நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமை எதிர்த்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடுதுறைவால் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவொளி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடன் அமர்த்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மரமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணி ஐயாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் எம்பெருமான் புகழ்ச்சோழ நாயனாருடைய குருபூசை திருநாள். எம்பெருமான் புகழ்ச்சோழ நாயனாருடைய திருச்சரிதத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 40 பாடல்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுகின்ற பொழுது பொலில்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது சோலைகள் சூழ்ந்த கருவூரிலே துஞ்சி என்று சொன்னால் திருப்படி பேர் அடைந்த புகழ்ச்சோழருக்கு நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு சொல்ல வருகின்ற பொழுது, புலமன்னிய மன்னை சிங்கள நாடு பொடிபடுத்த குளமன்னிய புகழ் கோகணநாதன் குளமுதலோன் நலம் மன்னிய புகழ் சோழனது என்பர் நகு சுடர்வால் வலமன்னிய எரிபத்தனுக்கு ஈந்ததோர் வன் புகழே. அதாவது வீசுகிற சுடரினையுடைய தமது உடைவாளினை தான் வைத்திருக்கக்கூடிய தனக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய உடைவாளினை என்னை கொல் என்று சொல்லி அவர் அந்த வாளினை எரிபத்த நாயனார் வாள் கொடுத்ததாக ஒப்பற்ற வள்ளல் தன்மையுடைய புகழானது. அது எரிபத்த நாயனாருடைய திருச்சரிதத்தில் தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாளையே கொடுத்த ஒரு பெருமை புகழ்ச்சோழர் ஏன் அந்த சரிதத்திலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரிதத்திலே அதனுடைய தொடர்ச்சி வருகிறது. அதை சொல்றார். அப்படி ஒப்பற்ற வள்ளல் தன்மையுடைய புகழானது அயற்புலங்களில் நின்று அரசனது சிங்கள நாட்டினை அழித்து வெற்றி கொண்ட, அதாவது சோழ மன்னர்கள் ஈழத்திலே சென்று போர் செய்து வெற்றி அடைந்ததை சொல்றாருங்க. அப்படி சிங்கள நாட்டினை அழித்து வெற்றி கொண்ட சோழர் குலத்துக்குரிய புகழையுடைய கோகணநாதன் என்னும் சோழ மரபிலே அவதரித்த முதல்வராகிய நன்மை பொருந்திய நம்முடைய புகழ்ச்சோழரது உடைமை என்று கூறுவர் என்று சொல்லி நமக்கு வகை நூலாசிரியர் அருளுகின்றார். புகழ்ச்சோழர் அப்படின்னா புகழே அவருக்கு அந்த சோழ வம்சத்திலே பிறந்ததே ஒரு பெரிய புகழ். அதுபோல் அவர் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர் பெருமான் மீது அவனுடைய அடியார்கள் மீது அன்பு கொண்டதனால நம்முடைய வகை நூலாசிரியர் அவரை புகழே புகழ்ச்சோழன் என்று சொல்லி புகழ்ச்சோழனது என்பர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமையுடைய நம்முடைய நாயனாருடைய திருச்சரிதத்திலே முதல் பாடலில் நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது, குலகெரியின் கொடுமுடி மேல் கொடி வேங்கை குறி எழுதி நிலவுதரு மதிக்குடை கீழ் நெடுநிலங்காத்து இனிதளிக்கும் மலர் புகழ் வந்தமிழ் சோழர் வளநாட்டு மாமூதோர் உலகில் வளரணிக்கெல்லாம் உள்ளுரை ஓராம் உரையோர். குலகிரியின் கொடிமுடி மேல் கொடிவேங்கை குறி எழுது என்று சொல்லி, அதாவது இமயமலையினுடைய உச்சியின் மேலே தமது வேங்கை கொடியினை புலிக்கொடியினை பொறித்து என்று சொல்லி சோழ மன்னர்கள் இமயமலையினுடைய உச்சியிலே புலிக்கொடி பறித்ததாக நமக்கு நாட்டு சிறப்பிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பனிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்வுள்ளி சோழர் காவிரி நாட்டியல்பு அதனையான் நவிழல் உற்றனன் என்று சொல்லி நாட்டு சிறப்பிலை போற்றுகின்றார். அதாவது பாட்டியல் தமிழுரை, பாட்டியல்னா
செய்யுள் முறையாக தமிழ் கூறக்கூடிய தமிழ் கூறக்கூடிய அனைத்து நாட்டுகளிலும் அந்த தமிழ் பேசக்கூடிய நாட்டினுடைய எல்லையிலே இமயமலையினுடைய உச்சியிலே சென்று சோழர்கள் புலிக்கொடி நாட்டி வந்தார்கள் என்று சொல்லி நமக்கு அப்படிப்பட்ட சோழர்களுடைய அந்த பெருமைகளை நான் சொல்ல முற்படுகின்றேன் என்று சொல்லி நாட்டு சிறப்பிலே சொல்லுகிறார். இதிலே அதே மாதிரி தான் சொல்றார். இமயமலையின் உச்சியின் மேல் தமது வேங்கை குறியனை பொறித்து வெள்ளிய ஒளி வீசுகின்ற முழுமதி போன்ற வெண்கொற்றக்கூடிய நிழலின் கீழே நீண்ட நில உலகத்தினை காத்து இன்பம் பெருக அரசளிக்கும் விரியும் புகழனையும் வன்மையினையும் உடைய தமிழ் மன்னர்களாகிய சோழர்களால் ஆளப்பட்ட வளநாட்டில், அந்த சோழர்களாலே ஆளப்பட்ட அந்த வளநாட்டிலே உலகில் வளர்ந்தோங்கும் அழகுகளுக்கெல்லாம் உள்ளுரை இதுவே என்று சொல்லத்தக்க உறையூர் என்பது பெரிய பழைய ஊராகும் என்று சொல்லி ஆமாம் அப்படி சொல்றார். அதாவது உலகிலே வளர்ந்து ஓங்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் உள்ளுரையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உறையூர் என்று சொல்லி சொல்றார். பெரிய பழைய ஒரு திருநகரம் என்று சொல்லி அப்படி அழகான ஒரு திருநகரம் இந்த உறையூர் என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதி. அவருடைய தலைநகராக வைத்து அவர் அரசாட்சி செய்தது கருவூரையும் தன்னுடைய தலைநகராக வைத்து அரசாட்சி செய்திருக்கிறார் என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. குலகிரி என்று சொன்ன அந்த பாட்டில் இமயமலை பொன்மலை என்று சொல்லி சொல்றார். புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி என்று சொல்லி புவியளிக்கும் என்று சொல்லி வேறு இன்னொரு சரிதத்திலே வருகிறது. அப்படி குலகிரியின் தங்கள் ஆட்சி வடகோட்டு இமயமலை வரையும் சென்றது என்று அறிவிக்க அவ்வளவும் நிலம் அடிப்படுத்தி அதற்கு அறிகுறியாக வேங்கைக்குரியனைய மலையின் உச்சியில் சோழர் பொறித்த வரலாறு குறிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றார். எனது சோழ அரசனுடைய பிராணமாக இருக்கின்ற காரணத்தினாலே பழைய சரிதத்தையும் நாடு நகரத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி நம்முடைய ஆசிரியர் தொடங்குகிறார் முதல் பாடலிலேயே. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சோழர் நாடு, அந்த நாட்டிலே சிறந்தது திரு உறையூர் என்று சொல்லக்கூடிய பதி என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரு வகையால் ஆண்டு கூறிய நகர சிறப்பு, அதுவும் சோழரது தலைநகரமாதலின் இவ்வரசருக்கு பொருந்துமாறும் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட வளமுடைய அந்த நகரம் அணிக்கெல்லாம் உள்ளுரையாம் உறையூர் அப்படின்னார். அணிக்கெல்லாம்னா அதாவது அழகுக்கெல்லாம் ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடியது இந்த உறையூர் என்று சொல்லி சொல்றார். இப்படி அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அவதரித்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவாமூர் என்று சொல்லி நமக்கு 2 முறை சொல்லுவார். ஊரெனப்படுவது உறையூர் என்று பழந்தமிழ் நூல்களிலேயும் இந்த உறையூரை பற்றி மிகச் சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த ஊரிலே மிகச்சிறந்த வளமான ஒரு ஊர். அங்கு ஆவண வீதிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி யானை கட்டக்கூடிய யானை கூடங்கள், குதிரைகளை எல்லாம் கட்டக்கூடிய அந்த குதிரை கூடங்கள், இதெல்லாம் அங்கு அந்த ஊரினுடைய மருங்கிலே மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட வளமான அந்த திருநகரத்திலே புகழ்ச்சோழர் அவதரித்தார் என்று சொல்லி சொல்றார். அந்நகரில் பாரடிக்கும் அடலரசர் ஆகின்றார், மண்ணு திரு தில்லைநகர் மணி வீதி அணி விளக்கும் சென்னிநீட் அனபாயன் திருக்குளத்து வலி முதலோர் பொன்னினதி புறவடனார் புகழ்ச்சோழர் என பொலிவார். அப்படிப்பட்ட பழமையான அழகான அந்த திருநகரத்திலே, சோழர்களுடைய மிகச்சிறந்த அந்த நகரத்திலே உலகத்தை காவல் புரியும் வலிய அரசராக இருக்கக்கூடிய நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் நிலை பெற்ற தில்லையம்பதியிலே அழகிய திருவீதிகளில் அழகு விளங்கும் பணி செய்யும் சோழராகிய நீடு விளங்குகின்ற அனபாய சோழருடைய திருக்குலத்தின் மரபு வழியிலே, ஏன்னா அனபாய சக்கரவர்த்தி இந்த குலத்தினுடைய மூதாதையராக தில்லையம்பதியிலே அந்த திருவீதிகளெல்லாம் அழகுபடுத்திய ஒரு பெருமை அனபாய சக்கரவர்த்தி கொண்டு அதை இங்கே நினைவுபடுத்துகிறார். மண்ணுதிரு தில்லைநகர் மணி வீதி அணி விளக்கும் சென்னிநீட் அனபாயன் திருக்குலத்து வழிமுதல்வர் என்று சொல்லி அனபாய சக்கரவர்த்திக்கு முந்தைய குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி சொன்னார். அனபாய சக்கரவர்த்தியினுடைய காலம் பின்னாடி, சேக்கிழார் பெருமானுடைய காலம், புகழ்ச்சோழருடைய காலம் அதற்கு முற்பட்ட காலமாக இருக்கிறதுனால அனபாய சக்கரவர்த்திக்கு அந்த வழி முதலாவராக இருந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். காவிரியாறு வலம்பெடுக்கும் சோழ நாட்டினை காக்கும் அரசராகிய புகழ்ச்சோழர் என்று சொல்லி சொல்றார். இந்த பாட்டினால் பிராணமுடைய நாயனாரது மரபு, அவர் சோழ மரபு, அனபாய சக்கரவர்த்தியினுடைய முறையான அனபாய சக்கரவர்த்தியினுடைய காலத்துக்கு முற்பட்டவராக இருக்கிறதுனால
அந்த மரபுக்கு மூதாதையராக அந்த வழி முதல்வராக வாழ்ந்தவர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி அனபாயன் திருக்குலம் என்று சொல்றார். அனபாயன் சீர்மரபின் மாநகரம் ஆகும் என்று சொல்லி அங்கு கூறும் கருவூரும் சோழர் தலைநகரம் ஆதலும் நாயனாரது சரித பெரும்பகுதியில் 2 முதல் பகுதி ஆண்டு நிகழ்ந்ததாதலானும் சொல்றார். ஆமாம், கருவூரும் இந்த நாயனாரோடு சேர்த்து எண்ணக்கூடிய ஒரு நகரம் கருவூர் என்று சொல்லி, உறையூர் அவதரித்தது, கருவூர் அவர் அரசாட்சி செய்தது என்று சொல்லி, திருக்குளத்து வழிமுதல்வர் என்று சொல்லி பின்வந்த அரசர்களின் பெருமையினால் வழிமுதல் முன்னோரை பாராட்டி பெருமை கூறி அறிவித்தல் ஒரு மரபு. பின்னாடி வந்த அரசர், ஏன்னா அனபாய சக்கரவர்த்தி தான் நமக்கு பெரிய புராணம் நமக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுவதற்கு எல்லா வகையாலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அனபாய சக்கரவர்த்தி. அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் பாட முடிந்தது. அதனால் அனபாய சக்கரவர்த்தியை சொல்லி அவருக்கு முந்தைய மரபிலே வந்த நம்முடைய புகழ் சோழரை பற்றி சொல்லுகிறாரு. கண்டதனை கொண்டு காணாததனை அறிவிக்கும் அளவை முறையும் தம் அரசரையும் உடன்போற்றும் முறையும் இப்படியெல்லாம் தமிழில் ஒரு மரபு இருக்கிறது என்று சொல்லி, சென்னி வெண்குடை நீர் அனபாயன் திருக்குலம் என்று சொல்லியும், சென்னி வளர் மதியணிந்த சிலம்பனி சேவடியார்தாம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர் என்று சொல்லியும் இப்படி புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு அந்த திருக்குளத்தை பற்றி வழிமுதல் வழிவழி முன்வந்த முதல்வர் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் ஆசிரியர் பெருமகனார். அனபாயன் திருக்குளம் என்பது பற்றி சொல்றாருங்க. ஆமாம், அதற்கடுத்து அப்படி நாயனார் அந்த சோழர் குலத்திலே தோன்றி அவர் செய்த பெரும் தொண்டையெல்லாம் இங்கே சொல்றாருங்க. அதாவது அந்த சைவம் தலைப்பதற்காக அவர் அரசராக இருக்கின்ற காலத்திலே மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார். ஒரு குடை கீழ் மண்மகளை உரிமையிலில் மனம் புணர்ந்து பருவரை தோல் வென்றியினால் பார் மன்னர் பணி கேட்ப திருமலத்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப அருமறை சைவம் தலைப்ப அரசலைக்கும் அந்நாளில் திருமலத்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப சொல்றார் பாருங்க. அப்படி செல்வத்தால் செழிப்பு பொருந்தும் பெரிய உலகம் முழுவதும் தமது செங்கோலின் ஆணைமுறை வழியே நிற்கவும், இந்த உலகத்தை அவர் எப்படி ஆட்சி செய்தார் என்று சொன்னால் செங்கோல் முறை தவறாது செங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். அப்படி வந்தாலும் அரிய வைதீக சைவம் தலை தோங்க, நம்முடைய சைவ நெறி தலை ஓங்கும் பொருட்டாக அரசு புரிகின்ற அந்த நாளிலே என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரு அரசர் செங்கோல் ஆட்சி செய்யணும், இன்னொன்று எப்படி இருக்கணும்னா சைவம் தலைப்பதற்காக அந்த அரசன் பாடுபட வேண்டும் என்று சொல்லி, அப்படி இரண்டும் அருமறை சைவம் அப்படின்னா வேத நெறி தொடர்புடைய சைவ நெறி வைதீக சைவம் என்று சொல்லுவது. அதான் சொல்றாரு, வேத பயனாம் சைவம் என்று சொல்லுவது போல அந்த அந்த வைதீக சைவ நெறி வளர்ந்து ஓங்குவதற்கு இந்த அரசர் உறுதுணையாக நின்றார் என்று சொல்றார். அடுத்த திருப்பாடல்ல அவர் செய்த இறைப்பணியும் அடியார் பணியும் வைத்து போற்றுகிறார். 2 தொண்டு செய்திருக்கிறார், இறைவனுக்கும் தொண்டு செய்திருக்கிறார். சைவம் தலை தோங்குவதற்கு அந்த சைவ பயன் என்று சொல்லக்கூடிய வேத பயனாம் சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமறை சைவம் தலைத்து ஓங்குவதற்கு அவர் பாடுபட்டிருக்கிறார். அதே போல அடியார் பணியும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைவரும் பூசனை விளங்க நீடுதிரு தொண்டர்தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீட்டு முதல் நெறியே பாலிப்பார். நாயனார் செய்த தொண்டு என்ன தொண்டு செய்கிறாரு? பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைவரும் பூசனை விளங்க நீடுதிரு தொண்டர்தமை அப்படின்னார். அப்படின்னா முதல்ல சிவாலயங்களுக்கு ஆகம முறைப்படி பூசணைகள் நடைபெறுவதற்கு இறைவர் பணி செய்திருக்கிறார். இதே மாதிரி தான் நம்முடைய மனுநீதி சோழரும் ஆகம முறைப்படி அனைத்து சிவாலயங்களையும் நிபந்தங்கள் செய்து வந்தார் என்று சொல்லி அந்த சரியத்தில் பார்க்கிறோம் நம்ம. அது மாதிரி இங்கே அந்த பிறை வளவதற்கிடமாய் சிவந்த சடையை பெருமான் விரும்பி வீட்டிருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்த பெரும் பூசணைகள் விளங்கச் செய்து, எப்பொழுதும் ஆலயங்களில் பூசணை தவறாது நடக்கணுங்க. அப்படி பூசணை நின்று போச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு அரசனுக்கெல்லாம் தீங்கு வரும் என்று சொல்லி நம்முடைய திருமூல தேவராயனார் சொல்றார். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவருக்கு தீங்கு வரும் மாறி வளங்குன்றும் கள்ளம் மிகும் என்று சொல்லி திருமந்திரத்தில் தீமைகள் நாட்டுக்கு நிறைய வரும் என்று சொல்லுகிறார். ஒரு அரசன் என்று சொன்னால்
எப்படி இருக்கணும்னா, சிவாலயங்களிலே நிறைபெறும் பூசணைகள் நீடு விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நீடு திரு தொண்டர்தமை குறையிருந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளினர், முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார் என்று சொல்லி, அது மட்டுமல்லாது நீடும் திருத்தொண்டர்களை அடியார் பெருமக்களை குறிப்பறிந்து கொடுத்தருளி, அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்காமையே கொடுக்கிறது, குறிப்பறிந்து செய்யக்கூடியது. திருக்குறிப்பு தொண்டனாயினார் குறிப்பறிந்து செய்வார். அழுக்கு ஆடையோடு யாராவது அடியார்கள் வந்தால் குறிப்பறிந்து அந்த ஆடைகளை வாங்கி கழுவி கொடுப்பது, துவைத்து கொடுப்பது அவருடைய பணி. இதுதான் குறிப்பறிந்து செய்வது அப்படிங்கிறது. சொல்லாமையே குறிப்பறிந்து செய்வது. குறையிறந்து அடுத்து உபசரித்து அவர்களுக்கு வேண்டுமானவற்றை குறிப்பறிந்து கொடுத்தருளி. அப்புறம் என்ன சொல்றாருங்க, முதன்மை பெற்ற திருநீட்டு நெறியினையே பாதுகாப்பாராகி, அந்த திருநீட்டு நெறி என்று சொல்லக்கூடிய அந்த திருநீட்டு நெறியை பாதுகாத்து வளர்த்தார் என்று சொல்றாருங்க. முறைனா சிவாலயங்களில் எல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க செய்தலும் திருத்தொண்டர்களுக்கு வேண்டுவன குறிப்பறிந்து கொடுத்தலும் ஆகிய முறை அப்படின்னார். ஆண்டவன் வழிபாடும் அடியார் வழிபாடுமே நீட்டு நெறியினை பாலிக்கும் முறை அப்படிங்கிற ரெண்டு வழிபாடு சைவத்தில் எப்பொழுதும். ஆண்டவன் வழிபாடு, இன்னொன்று அடியவர் வழிபாடு. அதான் நமக்கு பல சரிதங்களை நம்ம பார்க்க முடியும். திருநீலக்கநாயர் சரிதத்தில் அதான் சொல்றார், வேத உள்ளுரையாவன விரிவுணர் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதாட்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி திருநீலக்கநாயர் பணத்தில் வருது. இங்கே அதான் சொல்றார், ஆண்டவன் வழிபாடும் அடியவர் வழிபாடுவே நீற்று நெறியினை, அதாவது சிவநெறியினை பாலிக்கும் முறை என்று சொல்றார். நீற்று நெறியினை நீற்றினையே முதன்மையாக கொண்டுள்ள சைவங்க. நமக்கு என்னன்னா, சைவத்தில் திருநீர் தான் உயர்ந்த பொருள். அதாவது திருநீற்று சைவ நெறி அப்படிங்கிறது தான் நமக்கு உயர்ந்த நெறி. நமக்கு வேட தலைமை பெற்றது திருநீர் என்று சொல்லி நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் குணத்தில் வருது. ஆமாம், அதாவது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லுவார். அப்படி இந்த இதுலேயும் அதான் நீற்று நெறி, நீற்றனையே முதன்மையாக கொண்டுள்ள சைவம். சைவத்தில் உயர்ந்த பொருள் என்னன்னா திருநீர் தான். 3 பொருள்கள் நிலையான பொருள்களாக இருந்தாலும் கூட திருநீர், கண்டிகை, அதே மாதிரி சடைமுடி, உள்ளுக்குள்ள சீபஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து, இதெல்லாமே இருந்தாலும் கூட திருநீர் தலைமை பெற்றது என்று சொல்லி சிவப்பணியா உரையில் சொல்கிறாங்க. ஆமாம், முதன்மையான பாலித்தல் வேத உள்ளுரை என்று சொல்லுவது அதுதான். நிறைவரும் பூசனை விளங்குதல் அப்படின்னா நித்திய நைமித்தியங்கள் சிறக்க நிபந்தம் வைத்து நடத்துதல் என்று சொல்லி, அதாவது நித்திய பூஜை என்று சொல்லுவது ஆலயங்களில் நித்திய பூஜை செய்வது, நைமித்தியங்கள் என்று சொல்லுவது ஒரு காரியம் வேண்டி செய்வது, திருவிழா காலங்களிலே செய்வது, இதெல்லாம் நைமித்திய பூஜை என்று சொல்லுவது. இதெல்லாமே அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் மிகச்சிறப்பாக நடந்து வந்தது என்று சொல்றார். அப்படி அவர் இருந்து வழிபாடுகள் செய்து அந்த தொண்டு செய்து வருகின்ற காலத்தில் அரசர்கள் எல்லாம் அடிவணங்க அரசு வீற்றிருந்து அரசர்கள் எல்லாரும் அவரை பணிந்து வணங்கி அவருக்கு திரை கொடுப்பது என்று சொல்லி, அந்த சிற்றரசர்கள் எல்லாம் அவரை அவருக்கு வரி கொடுப்பது என்று சொல்லி அப்படியெல்லாம் அவர் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற பொழுது தமது குலமரபு குறிமுடைய ஒப்பற்ற ஒரு பெருநகரமாகிய கருவூரிலே மங்கள நாளில் அரசுரிமை சுற்றமாகிய மந்திரிகள் முதல்ல எல்லா பெரியவங்களோட மந்திரிகளோடு அரசாங்கத்தோடு அங்கே கருவூரிலே அவர் அங்கே தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது அந்த கருவூரில் இருக்கக்கூடிய அரச மாளிகையில் முன்னே அரசு இருக்கை அத்தானி மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த அரச இருக்கையில் அவர் அந்த பொன்னாளி என்ற சிங்காசனத்தில் அப்படி சிம்மாசனத்தில் இருக்கிறார். ஏன்னா கருவூர் என்று சொல்லுவது ஒரு தலைநகரமாக வைத்து அவர் ஆட்சி செய்திருக்கிறார். அப்படி அந்த சிம்மாசனத்தில் இருக்கின்ற பொழுது குடதிசை என்று சொல்லக்கூடிய மேற்கு திசை நாடுகளின் அரசர்கள் கொண்டு செலுத்திய அந்த கருவூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய நம்ம கொங்கு நாடுகள் இப்படியெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் எல்லாம் கொண்டு செலுத்திய திரை, அந்த வரிசை பெற நிறுத்தப்பட்ட யானை கூட்டம், அளவில்லாத குதிரைகளினுடைய அணிவரிசைகள், அப்புறம் பொன் குவியல்கள், நெடுந்தூரத்தில் ஒளி வீசும் மணிகள், எல்லா பொருள்கள் நிறைந்த திரையினை அப்படியே கண்காணித்தருளினர். எல்லாரும் திரை கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி எல்லா அரசர்களும் சோழருக்கு அப்படி வரி கொடுக்குறாங்க. யானையாக, குதிரையாக, பொன் குவியலாக, மணிகளாக இப்படி எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அப்படியே அவர் பார்வையிட்டு இருக்கிறார். அப்படி பார்வை இட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது
திரகளை கொண்டு வந்து செலுத்தி பணிந்த அரசர்களுக்கு அவ்வவரும் தத்தம் அரசுகளை செலுத்தும் உரிமை தொழில் செய்து வரும்படி பணித்தரளி. வரி கொடுத்தவங்களுக்கெல்லாம் சரி நீங்கள் எப்பொழுதும் போல அரசாட்சி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு அனுமதி கொடுத்து மீண்டும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நமது அரசாங்க முறை செலுத்தும் தனியாட்சியின் வழியில் அடங்கி நில்லாத மாறுபட்ட அரசர்கள் ஒதுங்கி இருக்கும் காவலிடங்கள் உள்ளவானால் தெரிந்து சொல்வீர்களாக. இப்போ நமக்கு வரி கொடுக்காத அரசர்கள் சிற்றரசர்கள் யாராவது இருந்தால் அவங்கள சொல்லுங்க என்று சொல்லி நம்முடைய புகழ்ச்சோழர் அங்கே இருக்கக்கூடியவங்கிட்ட சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படி எல்லாரும் சரி பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த எரிபத்த நாயனார் சம்பவம் நடக்குது. அவர் கருவூரிலே தங்கி இருக்கின்ற பொழுது அத்தாணி மண்டபத்திலே அப்போ பட்டத்து யானை அங்கு கருவூர் நகரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சிவகாமி ஆண்டார் என்று சொல்லி அவர் மலர் பறித்து கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக திருப்பள்ளி தாமத்துக்கு காலை நேரத்திலே பெருமானுக்கு திருப்பள்ளி தாமத்துக்கு மலரை எடுத்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த பட்டத்து யானை கொஞ்சம் மதம் கொண்டு அதை அப்படியே செம்மாந்து அந்த வீதியிலே செல்லுகின்ற பொழுது இவர் கூடையிலே மலரை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். வயதான ஒரு பெரியவர். அப்படி அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த யானையானது தன்னுடைய துதிக்கியின் மூலமாக அந்த மலரை பறித்து கீழே சிந்தி விடுகிறது. அந்த பெரியவர் சிவதா 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 என்று சொல்லி ஓடுகிறார். ஏன்னா அவர் சிவதான்னா தனக்கு ஒரு அபயம் அபயம் என்று பொருள். தனக்கு ஒரு துன்பம் வந்து விட்டது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பொருளில் அப்படி சிவதா சிவதா என்று சொல்லி ஓடுகிறார். அப்படி ஓடுகின்ற பொழுது எதிரிலே எரிபத்தர் வருகிறார். எரிபத்தருடைய தொண்டு என்னன்னு கேட்டால், அடியவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை துடைப்பது. கையிலே ஒரு மலு வச்சிருப்பார். அந்த மலுவின் மூலமாக அடியார்களுக்காக எந்த ஒரு துன்பத்தையும் துடைத்து கொடுக்கக்கூடியவர் எரிபத்தர். அப்படி எரிபத்த நாயனாரிடத்திலே நடந்ததை சொல்லுகிறார் நம்முடைய சிவகாமி ஆண்டார். அப்படி சொல்லுகின்ற பொழுது யானை எப்படி பிழைத்தது என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி வேகமாக செல்லுகிறார். யானை சென்ற திசையை கேட்டு வேகமாக செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த யானையை சென்று வழிமறித்து அப்படியே அந்த யானையினுடைய துதிக்கை வெட்டி வீழ்த்துகிறார். தன்னுடைய மலுவின் மூலமாக அப்படியே ஏறி பாய்ந்து யானையை வெட்டி வீழ்த்துகிறார். அப்படி யானை விழுந்து உயிர் நீத்து விடுகிறது. அதை தடுக்க முற்பட்ட குத்துக்கால் பாகர்களையும் வெட்டி வீழ்த்துகிறார். இந்த செய்தி புகழ்ச்சோழருக்கு அங்கே அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தாணி மண்டபத்தில் இருக்கக்கூடிய புகழ்ச்சோழருடைய செவிக்கு செல்லுகிறது. அவர் என்ன நினைத்து வருகின்றார் என்று சொன்னால், யாரோ எதிரி நாட்டவர்கள் தான் இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி குதிரையின் மீது மிக வேகமாக வருகிறார். அப்படி வந்தவர் பார்க்கிறார், கையிலே மலுவோடு அங்கே எரிபத்தர் நின்று கொண்டிருக்கிறார். எரிபத்தர் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இவர் அப்படி இறங்கி மெதுவாக செல்லுகிறார். அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் மனசில் நினச்சிக்கிறாராம், மலுவை கையிலே வைத்திருப்பவர் தான் இந்த யானையை வெட்டி இருப்பார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு சிவனடியாராக இருக்கிறார், உருத்தராக்கம் அணிந்திருக்கிறார், திருநீறு பூசி இருக்கிறார். அதனால் குலையணிக்காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைவடி நன்றி கொள்ளார் என்று சொல்லி முடிவு பண்ணுறார். இவர் சிவபெருமானுக்கு அடியவர். அதனால் அவர் தவறில்லாமல் இந்த செயலை செய்திருக்க மாட்டார். தவறு யானையின் பக்கம்தான் இருந்திருக்கும் என்று சொல்லி உடனே முடிவு செய்கிறார். அப்படியே அவரிடத்திலே செல்லுகிறார். சென்ற உடனே நடந்ததையெல்லாம் எரிபத்த நாயனார் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனேயே அவர் சொல்லுகிறார், புகழ்ச்சோழர் சொல்லுகிறார், இந்த யானை செய்த அபராதத்திற்கு இது பெரிய சிவ அபராதம் செய்திருக்கிறது. என இறைவனுக்கு கொண்டு சாற்றக்கூடிய மலரை பறித்து கீழே சிந்தி இருக்கிறது. ஈங்குது தன்னால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னார். இந்த யானை செய்ததுக்கு அந்த யானையினுடைய உரிமையாளன் நான் தானே, அதனால ஈங்குது தன்னால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மங்களம் மழுவாள் கொள்கை வழக்கும் என்று நீங்கள் கையில் வச்சிருக்கிறது அடியார்களை காக்கக்கூடிய மங்கள மலு, அதிலே கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால் என்னுடைய வாளால் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய உடைவாளை எடுத்து எரிபத்தரிடத்தில் கொடுக்கிறார். எரிபத்தர் வாங்குவது போல அவருக்கு மனதிலே இப்படிப்பட்ட அரசனுக்கு ஒரு தீங்கு நினைவித்து விட்டோமே என்று சொல்லி மனதிலே வருத்தப்படுகிறார். வெந்தலல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கெட்டேன் அந்தமில் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டேன் என்று தந்தவால் வாங்க மாட்டாது தன்னைத்தான் துறக்கும் என்று சொல்லி
அந்த வாளை வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய கழுத்திலே பூட்டுகிறார். அப்படி பூட்டுகின்ற பொழுது இவர் அவரை பற்றி அந்த வாளை பிடுங்குகிறார். 2 பேரும் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி கொள்ளுகிறார்கள். அப்பதான் அங்கு அசரீரியாக தொழுந்தகை அன்பின் மிக்கிய தொண்டினை மண்மேல் காட்ட செலுங்கரி மலரை சிந்தச் செய்தோம் என்று சொல்லி பெருமான் அசரீரியாக சொல்லுகிறார். உங்களுடைய அன்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த யானை மலரை கீழே சிந்துவது போல் நாம் செய்தோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அப்போ அந்த பெருமானுடைய அந்த அசரீரி கேட்கிறது. யானையும் உயிர் பெற்று எழுகிறது. குத்துக்கால் பாகர்களும் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இப்போ குதிரையில் வந்த அரசர் புகழ்ச்சோழர் யானை பட்டத்து யானையின் மீது செல்ல வேண்டும் என்று சொல்லி எரிபத்தர் கேட்கிறார். அவர் அந்த பட்டத்து யானையின் மீது ஏறி அவருடைய அரண்மனைக்கு செல்லுகிறார். அடுத்து சிவகாமி ஆண்டருடைய மலர்கள் கூடையிலே நிரம்பி விடுகின்றது. அவரும் அதை எடுத்துக்கொண்டு பெருமானை வழிபாடு செய்வதற்கு கருவூர் ஆநிலை அப்பரை வழிபாடு செய்வதற்காக செல்லுகிறார். இப்போ எஞ்சி இருப்பது எரிபத்த நாயனார் மட்டும். அவருக்கு என்ன தொண்டு என்று சொன்னால் அடியார்களுக்கு துன்பம் வந்தால் மட்டும்தான் தொண்டு. இப்போ அரசு பணி எப்போ வேணாலும் செய்யலாம், அடியார் பணி இந்த சிவபெருமான் பணி எப்போ வேணாலும் செய்யலாம், அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தான் செய்ய முடியும். அதான் சேக்கிழ பெருமான் சொல்றார் அந்த இடத்துல, தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமம் என்னே அம்படம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையுண்ணி திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி, அதாவது இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறார்னா எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழருடைய அன்புக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பு எங்கே? அவர் ஒரு அரசராக இருந்தாலும் கூட இவ்வளவு அன்பு அடியார்கள் மேலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பெருமையை நினைந்து அப்படியே திருப்பணி நோக்கி சென்றார். அப்படின்னா அடியார் பணி கிடைக்குமான தேடிட்டு போனார் என்று சொல்லி, எப்படி சிவபெருமான் தொண்டோ அதுபோல அடியார் பணியும் இந்த இடத்துல சேக்கிழ பெருமான் திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லுகிறார். அப்படி அது இந்த சரிதத்தில் புகழ்ச்சோழர் என்று சொல்லக்கூடிய அந்த அரச உருவத்துக்குள்ள இருந்தது முழுக்க முழுக்க அடியார் என்ற பண்பே நிறைந்திருந்தது என்று சொல்லி உரையாசிரியர் சிவப்பணியை உரை எழுதுவார். அப்படி அந்த சரித நிறைவில் சொல்றார் சேக்கிழ பெருமான், இவங்க 2 பேருத்துக்குள்ள ஒருத்தருக்கு வைத்திருந்த அன்பு இருக்குது பாருங்க, அந்த அன்பை சிவபெருமான் ஒருவரை தவிர யாராலும் அளந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறாருங்க. நினைச்சாலும் யாரும் அளக்க முடியாதுங்கிறார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கிலன்றி நீளும் இத்தொண்டின் நேர்மை நினைக்கில் யார் அளக்க வல்லார் என்று சொல்லி, நினைச்சாலும் யாரும் அளக்க முடியாது என்று சொல்லி நமக்கு அந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால் புகழ்ச்சோழருடைய பெருமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அரசராக இருந்தாலும் கூட எவ்வளவு அன்பாக அடியாரிடத்தில் வைத்த ஒரு அன்பு, அந்த அன்பு மட்டுமல்ல அந்த பணிவு என்று சொல்லுவது, உயர்ந்தவர்களுக்கு பணிவு வருவது என்பதுதான் ஒரு பெரிய பக்குவம். அது அந்த புகழ்ச்சோழரிடத்திலே நிரம்ப இருந்தது என்று சொல்லி இதை இந்த சரிதத்தில் ஒரு பாடலோடு நிறுத்திக்கிறார். எரிபத்த நாயனாருடைய சரிதத்தில் அது விரிவாக வருகிறது என்று சொல்லி அதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த பாட்டு சொல்றார். சென்று சிவகாமியார் குணர்திருப்பள்ளி தாமம் அன்று சிதறும் களிற்றை அறை எறிந்து பாகரையும் கொன்ற எரிபத்தர் எதிர் என்னையும் கொன்று அருளும் என வென்றி வடிவால் கொடுத்து திருத்தொண்டின் மிகச்சிறந்தார். அப்படி என்னையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாளை கொடுத்து திருத்தொண்டிலே மிகச்சிறந்து நின்றார் பேரரசர் நம்முடைய புகழ்ச்சோழர் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் இதிலே போற்றுகின்றார் என்று சொன்னால் அவருடைய பெருமைகளை நாம் என்ன சொல்லுவது? திருத்தொண்டின் திறத்திலே மிகச்சிறந்து விளங்கியவர் புகழ்ச்சோழர் என்று சொல்லி நமக்கு இதிலே அறிய முடிகிறது. இந்த வென்றி வடிவால் பகைவர்களை வென்றதோடன்றி அடிமைத்தரத்திலும் இந்த வாள் நீட்டும் செயல் இவருக்கு வென்றி பெரு கருவி. அதாவது அந்த உடைவாளில் எத்தனை பகைவர்களை வெட்டி வீழ்த்தி இருப்பார். அப்படி அத்தனை பகைவர்களை வெட்டி வீழ்த்தி அந்த உடைவாளை எடுத்து தன்னை கொள்ளுமாறு கொடுத்தார் பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய வெற்றி என்னன்னு கேட்டால் அதுதான் என்று சொல்றாருங்க. அடிமைத்திரத்திலும் இந்த வாள் நீட்டும் செயல் இவருக்கு வென்றி பெரு கருவியாய் உதவிற்று என்பது குறிப்பு. வென்றி பகைவரை எறிந்த வென்றியும் தொண்டரை பணிந்த வென்றியும் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்திலே மிக அற்புதமாக சொல்லுகிறார் என்று சொல்லி, அப்படி அந்த திருவுடைய வெண்கொற்ற குடைக்கு கீழே வீற்றிருந்து அந்த உலகத்தை அரசளிக்கும் ஒளிமிக்க அந்த அரசருக்கு
முறைப்படி நீதிநெறி விளக்கு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமைச்சர்கள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, தேவரீரது கட்டளையின்படி அளவுபடுத்திய திரைப்பொருளை முறைப்படி கொண்டு வந்து செலுத்தாத அரசன் ஒருவன் உள்ளன். ஒரு அரசன் மட்டும் சரியாக வரி கொடுக்கறது இல்லைங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தெரியும்படி உரைக்க உருவியப்பால் முருவளிப்பார் மிக்க உயப்புடரை புன்முறுவல் செய்வாராய். அதாவது இவங்க சொல்கிறாங்க, ஒரே ஒரு அரசன் மட்டும் சரியாக வரி கொடுக்கறது இல்லைன்னு சொன்ன உடனே புகழ் சோழ சிரிச்சாராம். வரி கொடுக்காத ஒரு அரசன் கூட இருக்கிறானா, யாரப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி ஒரு அரசன் இருந்திருக்கிறார். அது நம்ம கொங்கு நாட்டினுடைய ஒரு பகுதியில் தருமபுரி என்று சொல்லக்கூடிய இந்த தகடூர், அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசன் அதியன் என்று சொல்லி ஒருவன் இருந்திருக்கிறான். அந்த காலத்திலேயே சொல்கிறாருங்க, அங்கவன் யார் என்றருள, அது யாரப்பா அது, அப்படி வரி கொடுக்காத இருக்கக்கூடியவன் அவன் யார், அந்த அரசன் யார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவன் அதிகன் என்பவன், அவனுடைய பெயர் அதிகன் என்று சொல்லி மந்திரிகள் சொல்றாங்க. இவ்விடத்தில் உங்களுக்கு எதிராக நிலைத்து நிற்கும் அரணும் உளதோ, படையெடுத்த அந்த பாங்குடைய அரணத்தை துகளாக செய்து அவனது காவலை அழிப்பீராக என்று கட்டளையிட்டருளினார். அவனை தூள் தூளா நீங்கள் அந்த அவனுடைய அரணை எல்லாம் அழித்து நீங்கள் கவர்ந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மந்திரிகளுக்கு சொல்றார். அவன் பேர் அதிகன் அப்படிங்கிறது அவனுடைய பெயர். அதியமான் நெடுமான் அஞ்சி என்று புறநானூரில் அவனுடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கு. அதியமான் நெடுநாள் அஞ்சி என்று சொல்லி, நெடுமான் அஞ்சி என்று சொல்லி கொங்கு நாட்டினுடைய கீழ்ப்பாகங்களை ஆண்டனர் என்று சொல்லி குறுநில மன்னர்கள் தருமபுரியை தலைநகராக வைத்துக்கொண்டு, தகடூர் என்று சொல்லக்கூடிய தருமபுரியை தலைநகராக வைத்துக்கொண்டு இது அவர் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த காலத்தில் பெருமுடி மன்னர்களுக்கும் அடங்காதவனா, யாருக்கு அடங்கிறதில்லை, சேர சோழ பாண்டியர்கள் யாருக்கு அடங்காத ஒரு மன்னன். படையெடுத்து வந்தால் போய் மலைக்குள்ளே புகுந்துக்கிறது, அந்த மாதிரி மலைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் போராடுறது, போரிட்டு அதற்கு பிறகு தன்னை நெருங்க வருகின்ற பொழுது மலைக்குள்ளே போய் புகுந்துக்கிறது. இது மாதிரி எழுவரோடும் பகைத்து அவர்களுடன் போர் புரிந்தவன் என்று புறநானூறு இவனுடைய இந்த அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சொல்லி அவனை புறநானூற்றில் எவ்வளோ சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். இவனது நகரமும் மலைகளும் சோழரது தலைநகரமாகிய கருவூருக்கு அணிமையிலும் உள்ளது. கருவூருக்கு பக்கத்தாலே இவனுடைய நகரம் இருந்திருக்கிறது என்று சொல்லி நெடுஞ்சடையன் என்னும் பாண்டியன் அதியமானை அயரூர் புகழியூர் என்று 2 இடங்கள் போரில் புறங்கண்டான் என்று அறியப்படுகின்ற 2 ஊர்களும் கருவூரின் பக்கத்தில் உள்ளன. அவன் இப்போரிலும் உடைந்து தப்பி ஓடி ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி, அப்படி ஒரு அரசன் இருக்கிறான் என்று சொல்லி சொன்ன உடனேயே உடனே வல்லமையுடைய சோழரது ஆணைப்படி அமைச்சர்களும் புறத்தே போந்து கடல் போன்ற அந்த பெரிய படைகளை எல்லாம் அணிவகுத்து கொண்டு அவனை வீழ்த்துவதற்காக போருக்கு செல்லுகின்றார்கள். அப்படி போருக்கு செல்லுகின்ற பொழுது 40 படைகளோடு, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லி அந்த படைகளோடு சென்று அவர்கள் அந்த போரிலே அவனை போர் செய்வதற்காக சென்று அவனை போரிலே அப்பவும் அவன் போரில் இருந்து இவர்கள் கையிலே கிடைக்காமல் அவன் தப்பிச்சு விடுறான். தப்பிச்சு அவன் பழையபடி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஓடி ஒளிந்ததற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள். இறந்து போன படை தளபதிகளுடைய தலையெல்லாம் எடுத்துக்கொண்டு அரசன் பார்ப்பதற்காக அப்படி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர் அந்த தலையில் ஒரு தலை சடைமுடியோடு இருக்குது. அந்த தலையை அரசர் பார்க்கிறார். இப்போ அதுதான் இந்த சரிதத்தினுடைய முக்கியமான இடம் இதுதானுங்க. மண்ணுயிர்க்கு உயிராமெனும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலை யாவையினும் நன்னி கொணரும் தலையொன்றில் நடு கண்ணுற்றதோர் புன்சடை கண்டனரே ஆன இடம். அதாவது இந்த மண்ணுலகத்தினுக்கு உயிரே போன்றவர் என்று சொல்லத்தக்க மன்னவனார், இந்த மண்ணுலகத்துக்கெல்லாம் உயிர் போன்றவர் என்று சொல்லத்தக்க அந்த புகழ்ச்சோழர் என்ன பண்ணார், எண்ணினால் பெருகிய தலைகள் யாவையுள்ளும் எல்லா தலையும் அப்படி பார்த்துட்டு வர்றார். ஏன்னா இறந்து போன தலைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, கொய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது சென்று கொண்டு வரும் தலை ஒன்றின் நடுவிலே, அப்படி கொண்டு வந்த தலையில் நடு உச்சியில் ஒரு முடி இருக்குதுங்க. அப்படி பெருமானுடைய அடையாளமாக ஒரு முடி போட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தலை ஒன்றின் நடு உச்சியிலே, அதாவது எண்ணப்படுகின்றதாய் ஒரு சிறு சடையனை கண்டனர். ஒரு சின்ன சடை மேலே அப்படி உச்சியில் இருக்கு. அப்படி பார்த்துட்டார். நடுக்கண்ணுற்றதோர் புன்சடை அப்படின்னாருங்க. நடுக்கண்ணுற்றதோர் புன்சடை அப்படின்னா, அதாவது சிவனது நடுக்கண்ணா நெற்றிக்கண், தீக்கண்,
ஆகுபெயராய் நடுக்கண்ணினுடைய சிவன் என்று கொண்டு அவனது அடையாளமாய் பொருந்திய இப்பொருளில் சிவனை உணர்த்தி பின் அவனது அடையாளமான அது நடுக்கண்ணுற்றதோர் புன்சடை அப்படின்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமானுடைய அடியவர் அவருடைய தலையில் ஒரு சடை இருந்தது என்று சொல்லி, அதாவது சிவனை உணர்த்தி அவனது அடையாளமான இருமடி ஆகுபெயர் என்று சொல்லுவாங்க. அப்படி சிவனுக்கு பொருந்திய சடை என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அதை கண்ட உடனேயே அரசன் நடுங்குறார். அப்படி நடுக்குண்டு அப்படியே கண்ணீர் வருகிறது. ஒரு அடியவரை இவர்கள் இப்படி கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறார். உடம்பெல்லாம் நடுங்குது அவருக்கு. கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் குறித்தெதிர் சென்று அது கொணர்ந்த தின்திரளோன் கைத்தலையில் சடைதெறிய பார்த்தருளி புண்டரிக திருக்கண்ணீர் பொலிந்திலிய புறவலனார். அப்படியே தாமரை போன்ற அந்த அரசனுடைய கண்ணில் தண்ணீர் வருதுங்க. கண்ட பொழுதே நடுங்கினார். அப்படி உடம்பெல்லாம் நடுங்கி மனம் கலங்கி அப்படி கைகூப்பி தொழுகிறார். அந்த புன்சடையை பார்த்து, அந்த திருச்சடையுடைய அந்த தலையை பார்த்து கைகூப்பி தொழுகிறார். தம்மை மேற்கொண்டெழுந்த பெரும் பயத்தினுடனே, அதுவே குறிப்பாக எதிரே சென்று அவருக்கு ஒரு பயம், ஒரு அடியவரை கொண்டு வந்து விட்டார்களே என்று சொல்லி ஒரு பயம். அதனை தம்பால் எடுத்து கொண்டு வந்த திண்மையுடைய வலிய வீரன் கை கொண்டார். தலையில் சடையானது நன்கு விளங்கி தெரிய பார்த்தார்கள். நல்லா பார்க்கிறார், சடைதானான்னு நல்லா பார்த்துட்டார், சடைதான். அப்படி பார்த்த உடனேயே அரசராகிய புகழ்ச்சோழர் தாமரை போன்ற தம் திருக்கண்களில் கண்ணீர் பொழிந்து வலிந்தது என்று சொல்றார். அதாவது தலை குவியல்ல ஒரு தலையில புன்சடை கண்டவுடனே நாயனார்பால் நிகழ்ந்த மெய்ப்பாடுகள் மனநிலையெல்லாம் அப்படியே இந்த வரக்கூடிய இந்த 2-3 பாட்டில் சொல்றாருங்க. அப்படியே நடுங்கிறார் அரசர். அப்படி நடுங்கி அவர் சேரார். திருநீற்று நெறியாக்கும் பண்பே மேலிட்டும் அரசர் திருக்காக்கும் நிலை கீழிட்டும் இருவால் நிகழ்ந்த இயல்பு என்று சொல்லி சொல்றார். அப்படியே நடுங்கி சொல்றார். முரசுடைத்தின் படை கொடுபோய் முதல் அமைச்சர் முனை முறுக்கி உரை சிறக்கும் புகழ் என்று ஒன்றொழிய ஒன்றாமல் திரை சரித்த கடலுலகில் திருநீற்று நெறி புரந்து யான் அரசளித்த படி சால அழகிது என அழிந்து அயர்வார். ஐயா, இந்த உலகத்தில் நான் ஆட்சி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பார். தன்னைத்தானே அப்படி தாழ்த்தி கொள்றார். என்ன சொல்றாருன்னா, போர் முரசங்களுடைய வலிய படைகளை கொண்டு போய் எனது முதன்மை பெற்ற அமைச்சர்கள் போரில் பகைவனை அழித்து பிறரால் எடுத்து பேசப்படும் புகழ் பூண்ட வெற்றி ஒன்றே பெற்றது தவிர, போன இடத்துல எல்லாம் வெற்றி பெற்று வருகிறார்கள், அது ஒன்றை தவிர நன்மை பொருந்தாமல் அலைதவலும் கடல் சூழ்ந்த உலகத்தில் திருநீற்று நெறியினை நான் பாதுகாத்து அரசு செய்த படியானது மிகவும் அழகாயிற்று. நான் ரொம்ப நல்லா இருக்குது பார், நான் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார் இந்த இடத்துல என்று கூறி மனமழிந்து தளர்வாராகி என்று சொல்லி அப்படியே மனசு அவருக்கு ரொம்ப அழிந்து சொல்றாரு. என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த திருமேனி தமது பேரரசினை நிலைபெறுத்திய மேனியும் விளங்கியமான மனநிலையும் மகிழ்ந்து நின்ற இந்த நேரத்தில் சடத்தலை கண்ட மாத்திரத்தை, அதாவது நல்ல வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னு ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ அந்த சடையோடு இருக்கக்கூடிய தலையை பார்த்தோன்னே எல்லாம் போயிடுச்சு. அதுதான் அவர் அப்படி இந்த சடை கண்ட உடனே முற்றும் மாறி சிவ அபராதம் நிகழ்ந்த பழி சூழ்ந்தமையே இவரது மனத்தை முற்றும் இடம் கொண்ட பண்பு காணத்தக்கது என்று சொல்லி, முன்னரும் தமது யானையை கொண்டனர் என்று கேட்டவுடன் மிக்க சினத்தோடு போர் குறித்து சென்றபோது அது செய்தவர் அடியவர் என்று தெரிஞ்சவுடனேயே அப்பவே முடிவு பண்ணிட்டாரு, இவர் அதை செய்திருக்க மாட்டார், தவறு இவர் மேல இருந்திருக்கார். குலையணிகாதினானு கண்வராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் என்று சொல்லி நினைச்சாரோ அது மாதிரி இந்த சடையுடையவரை பார்த்து அப்படியே மனமழிந்து நிற்கிறார். அப்படி திருநீற்று நெறியாக்கும் பண்பே மேலிட்டும் அரசர் திருக்காக்கும் நிலை கீழிட்டும் எவரால் நிகழ்ந்த இயல்புனர். திருநீற்று நெறியை காக்கக்கூடிய நெறிதான் மேலோங்கி இருந்திருக்கிறது. அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்காக்கும் நிலை கீழே தான் இருந்திருக்குது. திருநீற்று நெறி தான் மேலே நின்றிருக்கிறது புகழ்ச்சோழருக்கு என்று சொல்றார். அடிமைத்தனத்தில் கோலரி போன்ற எரிபத்த நாயனாரால் என்னே அம்பலமான தொண்டு அறிவதற்கு அறியார் என்று இச்செம்பியன் பெருமையொன்னி பாராட்டவும், அதை புகழ்ச்சோழரை பார்த்து எரிபத்தர் பாராட்டார். செம்பியன் பெருமையொன்னி திருப்பனை நோக்கி சென்றார். புகழ்ச்சோழருடைய பெருமை
யாரால் இதை மாதிரி இருக்க முடியும், ஒரு அரசன் இப்படி இருக்க முடியுமா என்று சொல்லி எரிபத்தரே மனம் புதைத்து நிற்கிறாருங்க இவருடைய பெருமையை பார்த்து. அதான் சொல்றார், பொழில் கருவூர்த்துஞ்சிய புகழ் சோழர் கடியன் என்று சொல்லி சொல்லுவது போல, அப்படி அவருடைய நம்பிகள் திருத்தொண்ட தொகையில சொல்லுவது போல இந்த நாயனார் அவ்வளவு சிறப்பாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி, அப்படி அழிந்து அயர்வார் மனசெல்லாம் இப்போ போயிடுச்சு. இந்த வெற்றியை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தவர் இப்போ அப்படியே தளர்ந்து போயிட்டார். அந்த சடையோடு இருக்கக்கூடிய தலையை பார்த்து மனசு தளர்ந்து போயிட்டார். தார்தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார், நீர்தாங்கும் சடை பெருமான் நெறிதாங்கன் தவறானார், சீர்தாங்கும் இவர் வேலை சிறந்தாங்கி வரக்கண்டும் பார்தாங்க இருந்தேனோ பழி தாங்குவேன் என்றார் என்று சொல்லி சொல்றார். தார்தாங்கி கடன் முடித்த சடைதாங்கும் திருமுடியார், போரில் உரிய மாலையினை அணிந்து தம் அரசனுக்குரிய கடமையை செய்து முடித்த சடைமுடியனுடைய இவர். அது என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவர் அந்த அடியார், போரிலே தன்னுடைய அரசனுக்காக மாலை அணிந்து கொண்டு அவர் போரிலே சென்று தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார். அதுதான் சொல்லுவாங்க, போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்று சொல்லி எங்க சொல்றாங்க. திலகவதி அம்மாவை மனம் செய்ய இருந்த அவரை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல சொல்றாங்க, போர்க்களத்தில் கலிப்பகையாரை சொல்லுகின்ற பொழுது போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். போர்க்களத்தில் போய் உயிரை அரசனுக்காக நாட்டுக்காக உயிரை கொடுப்பது புகழ். அதான் அங்கே சொல்றார். அப்படி ஒரு அரசன், அவர் அரசனுக்காக தன்னுடைய அந்த உயிரை கொடுத்து சடைமுடியனுடைய இவர் கங்கையை தரித்த சடையனையுடைய சிவருமானது திருநெறியினிலே நின்றவரானார். அவர் எப்படிப்பட்டவர், பெருமானுடைய அந்த சிவபெருமானுடைய நெறியிலே நின்றவர் இவர். அப்படிப்பட்ட இவரை சிறப்பினையுடைய இவரது சடை தலையை தாங்கி வர பார்த்தும் இப்பூமியை தாங்க இருந்தேனோ பலியினையே தாங்குவேன் ஆனேன். அந்த சடைமுடியோடு இருக்கக்கூடிய தலையை எடுத்து வருவதை பார்த்து நான் இன்னும் இந்த பூமியை ஆட்சி செய்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறேனா, நான் இந்த பூமியை தாங்க முடியாது, பலியைத்தான் இப்பொழுது நான் தாங்கி நிற்கின்றேன் என்று சொல்லி அவ்வளவு வருத்தப்படுறார். தானே செய்தது போல வருத்தப்படுறார். அதுதான் அரசருடைய அந்த ஒரு அடியார்கள் மேல் வைத்திருந்த ஒரு அன்பு. பலி பார்தாங்க இருந்தேன் உலகம் புறக்க என்று உயிர் தாங்கி கொண்டன்றோ இருந்தேன், கண்ட பொழுதே ஆவி கழிந்திலேன் என்பது பார்த்தவுடனே என்னுடைய உயிர் போயிருக்கணும். இவ்வளவு நேரம் இருந்தது தப்பு. பார்த்தவுடனே அந்த புன்சடை, அந்த சடையோடு இருந்த தலையை பார்த்தவுடனே என்னுடைய உயிர் போயிருக்கணும்னு அரசர் நினைக்கிறார். இப்போ ஆவி அழிந்திலேன் என்பதுக்குரிய அவ்வாறு ஆவி கழியாமல் இருக்கும் காலம் கணந்தோறும் பார்தாங்க இருப்பதாகவே முடியும் என்றோ என்று சொல்லி பழி தாங்குவேன் என்றார். அப்படின்னா அக்காலம் பார்தாங்குதலன்றி வழியை என்றோ தாங்கி நிற்பேன் ஆவேன், அதை பழி தாங்கி நில்லாது உயர் தொடர்ந்து இதற்கு தீர்வு தேடுவேன் என்பது குறிப்பு. இதற்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு, தன்னுடைய உயிரை நீக்கி கொள்ளுவது. வேற ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதாவது ஒரு சிவ அபராதம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு பெரிய ஒரு உபகாரம் என்ன அப்படின்னா பரிகாரம், தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வது தான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதைத்தான் நாயனார் இப்போ புகழ்ச்சோழர் அரசர் செய்யணும்னு நினைக்கிறாருங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்மளுடைய உயிர் போயிருச்சுன்னா இந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு நல்ல அரசன் வேணும் இல்லைங்களா? முதல்ல அதை செய்கிறார். எல்லா மந்திரிகளை எல்லாம் அழைத்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்ட சொல்கிறார். மகனுக்கு பட்டம் சூட்ட சொன்ன உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இவர் உயிரை நீத்து கொள்வார் அப்படிங்கிறது. தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்ட சொல்றார். என்றருளி செய்தருளி இதற்கு செய்யும் படி துணிவார், நின்ற நெறி அமைச்சருக்கு நீ நிலங்காத்து அரசளித்து மன்றில் நடம் புரிவார்தம் வலி தொண்டின் வழி நிற்ப வென்றிமுடி என் குமரன் தனை புனைவீர் என விதித்தார். உடனே அமைச்சர்கிட்ட சொல்லிட்டார். அப்படி சொல்லி இதற்கு தீர்வாக பொருந்தும் செயலை துணிவாராய். என்ன தீர்வு? தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வது. அதுக்கு துணிஞ்சிட்டார் அரசர். துணிஞ்சு தமது ஆணை வழியிலும் நூல் நெறி வழியிலும் நின்ற அமைச்சர்களுக்கு நீண்ட நில உலகத்தினை காவல் புரிந்து அரசு செய்து அம்பலத்துள் நடம்புரியும் இறைவரது வழியே வரும் தொண்டின் வழி நிற்கும்படி வெற்றி பொருந்தும் முடியினை. பாருங்க, அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய மகனுக்கு அரசாட்சி சூடுனா மட்டும் பார்த்தாது, அவன் எப்படி இருக்கணும்? மன்றில் நடம் புரிவார்தம் வழி தொண்டின் வழி நிற்பன. பாருங்க, கூத்தர் பெருமானுடைய தொண்டினுடைய வழியிலே நிற்கக்கூடிய வழியை அவன் செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க. அதான் இறைவரது வழியே வரும் தொண்டின் வழி நிற்கும்படி வெற்றி பொருந்தும் முடியனை என் மகனுக்கு சூட்டுங்கள்
என்று சொல்லி ஆணையிட்டனர் என்று சொல்லி இறைவன் வந்து ஆணையிட்டாருங்க. வழித்தொண்டின் வழி நிற்ப வென்றிமுடி புனைவீர் அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியங்க. என்போல் வலிவி பழி வெற்றி தாங்காது, அதாவது என்ன மாதிரி இந்த திருத்தொண்டில் வலிவி போகாம அவன் நிலைத்து நிற்க வேணும் அந்த தொண்டில். அதற்கு நீங்க வந்து அவனுக்கு அந்த வென்றிமுடி புனைவீர் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆயினும் போரினும் உயிர் கொடுத்து சைவச்சீரனும் புகை இரண்டினும் வெற்றி பெற்றவர் இவர் என்க. ஆனா போரிலும் சரி, உயிர் கொடுத்து சைவ சீரினும் புகை இரண்டினும் வெற்றி பெற்றவர். போரிலும் வெற்றி பெற்றார், இப்ப சைவத்திலையும் வெற்றி பெற்று தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் வெற்றி பெற்றார். அதான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் வருகின்ற பொழுது சொல்வார், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்றார். வென்ற முத்தநாதன் தான் இவரை உத்தரான், ஆனா வென்றது யார் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்பாருங்க. அதனாலே அது மாதிரி தொண்டின் நெறி வழியே வழிவழி நிற்கும் அவ்வெற்றியை பெறும் வகையால் முடிசூட்டுவீர், இது தாம் பழி நீங்க தீப்புக துணிந்தார் ஆதலின் இனி நில அரசாட்சி நடைபெறும் வகையினை முறை செய்து ஆணை தந்தனர் அப்படின்னார். இதே மாதிரிதான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் ஆவி பிரிகின்ற பொழுது எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரையும் அழைத்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் அழைச்சு சொல்றார். அரசியலாயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் அப்படின்னார். இந்த சேதி நாட்டில் எப்பொழுதும் திருநீற்று செய்வினரை பாதுகாத்து நீங்கள் வாழ வேண்டும். இதுதான் கடைசியாக அரசர் சொன்னதுங்க. தன்னுடைய மகனை பற்றியோ தன்னுடைய மனைவியை பற்றியோ அல்லது நாட்டை பற்றியோ வேற ஒன்றும் சொல்லலை. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பேன். சிவப்பணிய உரையில் சொல்றாரு, திருவேடம் என்று சொன்னால் திருநீர் இருக்கு, உருத்தராக்கம் இருக்கு, சடை முடி இருக்கு. ஆனால் இந்த திருநீற்றம் மட்டும் சொன்னதுக்கு என்ன காரணம்னா உரையாசிரியர் எழுதுறாரு, அதாவது வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படிங்கிறார். உருத்தராக்கமும் வேடம் தான், ஆனால் வேட தலைமை பெற்றது திருநீர் என்று சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறார். அவ்வளவு சிறப்புடையது நம்முடைய சைவத்திலே திருநீற்று நெறி என்று சொல்வது. அதான் திருநீற்று நெறி பாழிக்கும் தன்மையார் என்று சொல்லுவாங்க. நீற்று நெறி பாழிப்பது தம் உயிரினும் சிறந்தது என்று போற்றி காத்தலே வென்றியாவது என்று சொல்லி வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியன் என்று சொல்லி நமக்கு மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்படுகிறது. இது வந்து விதித்தார் அப்படின்னா அரச ஆணையிட்டு அருளினார் என்று சொல்றார். இப்போ ஒரு பெரிய அரசு ஆணையே சொல்லிட்டாரு. அதற்கடுத்து என்ன செய்யறாருன்னா, அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றி கைமாற்றும் செயல் தாமே கடனாற்றும் கருத்துடையார் செம்மாக்கன் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து பொய்மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொலிந்தார். என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு பெரிய அக்கினி குண்டம் ஒன்று அப்படியே தீ வளர்க்கிறார். தீ வளர்த்து தன்னுடைய அப்படியே உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கொள்ளுகிறார். அதான் திருநீர் ரொம்ப முக்கியங்க. திருநீற்று கோலத்தோட தான் உள்ள போறாரு. என்ன சொல்றாரு சேக்கிழ பெருமான் இந்த பாட்டில், பொய்மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொலிந்தார். அருமையான அதான் சொல்றார், அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றினர். அந்த மாற்றத்தை கேட்டு புகழ்ச்சோழர் சொன்னதை கேட்டு மனமழிந்து நிற்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம், ஏன்னா என்ன இருந்தாலும் அரசர் உயிரை நீர்க்கிறார் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கும். அந்த அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து சொல்லி தேற்றி அவர்களது மன துன்பத்தினை நீக்கி, எப்படி நீக்க முடியுமா? ஒரு நல்ல ஒரு வெற்றி அரசர், தங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அரசர் இது முடிவு எடுக்கிறார்னா அமைச்சர்களை எப்படி தேற்ற முடியும்? ஆனால் அவர் தேற்றி இருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி அவர்களை தேற்றி அந்த மன துன்பத்தை எல்லாம் நீக்கி சொல்றார், பழியினை மாற்றும் செயலினை தவிர பலியினை மாற்றும் செயலினை தாமே வகுத்து செய்யும் கருத்தினை உடையராகி சிவனது நெறியிலே நிலை பெற்று செந்தியினை முன்னர் மூட்டி வளர்க்க செய்து. முதல்ல தீ மூட்டிட்டார். தீ மூட்டி அதற்கு பிறகு பொய்மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார் அப்படின்னார். பொய்மாற்றும் திருநீர் அப்படின்னார். அப்படின்னா பொய்மை நெறியினை மாற்றவல்ல திருநீற்றினை புனைந்து திருக்கோலத்தில் சிறந்து விளங்கினார். அருமையான இடங்க. பொய் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எப்போ நீங்கள் திருநீர் அதை நீக்குங்க. ஒரு இடத்துல வருங்க, நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் நாவுக்கரசு பெருமான் சமணப்பாடியிலிருந்து வந்து திருப்பதியை சேர்ந்த நேரம் காலை நேரங்க, காலை 5 மணி அந்த மாதிரி. அந்த நேரத்தை சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா,
நீரணிந்தார் அகத்திருளும் நிறையங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சிதனில் அப்படின்றார். நீரணிந்தார் அகத்திருள் மாறும். நீரணிந்தா அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவமலம் நீங்கும். சூரியன் வந்தால் புறையிருள் நீங்கும். அது மாதிரி சொல்லுவார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறையங்குள் புறைத்திருளும் சொல்லு. இது மாதிரி பொய்மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார் என்று சொல்லி அந்த இடம் அருமையாக சொல்றார். பொய்மாற்றும் திருநீர் அப்படின்னா தீர்வுகளில் உயிர் தருதலின் மேல் ஒன்றுமில்லை. ஒரு தீர்வு அப்படின்னா ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தவறுக்கு உச்சமான ஒரு பரிகாரம் என்னன்னா தன்னுடைய உயிரை கொடுப்பது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மனசார் ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா இதே மாதிரி நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய புராணத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்காக 70 வேளாளர்கள் தீ புகுந்தது பழையனூரிலே நம்ம பெரிய புராணத்தில் இருக்கு. நற்றரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவைமைந்து உற்ற போது தன் உயிரையும் வணிகனுக்காக சொற்ற மேன்மையும் காக்க சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் சிறந்தது பெருந்தொண்டை நாடு என்று சொல்லி அங்கே சொல்வார். அந்த வணிகனிடத்திலே உன்னுடைய உயிருக்கு ஏதாவது என்று சொன்னால் நாங்கள் 70 பேரும் எங்களுடைய உயிரை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வணிகனை சொன்னபடி அவர்கள் காப்பாற்ற முடியவில்லை. இந்த நீலிப்பை அவனை கொன்றுவிட்டு சென்று விடுகிறது. அப்பதான் 70 வேளாளர்களும் ஒன்று சேர தீ புகுந்தார்கள். அப்படின்னா சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் அங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க 70 பேரும் தீ புக வேண்டும் என்று சொல்லி யாரும் ஆணையெல்லாம் இடலை, அவர்களே விரும்பி செய்தது. அது மாதிரி இங்க புகழ்ச்சோழரை இது மாதிரி செய்தது புகழ்ச்சோழர் கிடையாது. அந்த அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய படைத்தளபதிகள் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இதற்கு பெரிய தீர்வு என்ன என்று சொன்னால் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுவது. அதற்கு மேலே தீர்வு ஒன்றும் கிடையாதுங்க. அதான் சொல்றார் பொய்மாற்றும் திருநீர் அப்படின்னார். அதுக்கு மேலே பொய்மாற்றும் திருநீர், பொய் என்பது அதை பொய். இறைவன் ஒருவனே மெய், சத்து பொருள் இறைவனே சத்துங்க, மற்றதெல்லாம் பொய்ங்க. இந்த உலகத்தில் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள், நாம் கண்ணால் காணக்கூடிய அத்துணை பொருள்களும் பொய்யானது. தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கல் விட்டான். இயல்புகை நாயனாருடைய புராணத்தில் சொல்றார். பொய்தரும் உள்ளம் இல்லான், ஆணவம் கண்மம் முதலிய ஆணவம் மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் இல்லாத ஒரு உள்ளத்தை உடையவர் அந்த இடத்துல இயல்பகை நாயனார் என்று சொல்வார். அப்படி பார்க்கலன் போனார் என்று திரும்பி பார்க்காத போனார். வாசனமாலமும் இல்லாத நிலை என்று சொல்லி சிறப்புடைய உரையில சொல்லுவார். அது மாதிரி இங்க என்ன சொல்றார் அப்படின்னா பொய் மாற்றும் திருநீர் என்பதற்கு, அதாவது உயிரை பற்றி ஏனையெல்லாம் பாசங்களாகிய பொய் அசத்து என்று சொல்றார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் பாவம் அறுப்பது நீர் அப்படின்னு சொல்றார். சுத்தமதாவது நீர் என்று சொல்றார். அப்படி முதலாக வரும் திருநீற்று பதிகம் பார்க்க முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர் என்று சொல்லி எல்லாம் திருநீற்று பதிகத்தில் அவ்வளவு பெருமை திருநீற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பிள்ளையாரை மதுரை என்பதை அழைக்கின்ற பொழுது, மதுரை என்பதில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று துன்பம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதனால அம்மா என்ன நினைச்சாங்களா, உயிரை நீத்து கொள்ளுவது அப்படின்னு முடிவு பண்ணாங்களா. நம்முடைய நாயனார் மங்கையர்க்கரசியாரும் அதே மாதிரி குலச்சிறை நாயனார் 2 பெருமக்களும் முடிவு பண்றாங்க. வாணியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்யவல்லார் செய்வதென்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் உணவந்தடையன் ஞாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் என்று சொல்லி அந்த இடத்துல சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகிறார். பெரியவங்க அதிகபட்சமாக அதற்கு என்ன செய்வாங்க, தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி திருநீற்று கோலம், அப்படியே புனைகோலம் கடுவாயின் பொருட்டு தீப்புகும்னு அதற்கு தகுதியாகும் பொருட்டு உடல் தூய்மையும் உயிர் தூய்மையும் தரும் திருநீற்றை புனைந்து கொண்டார் என்பது உயிர். அதாவது என்னன்னா உடல் தூய்மை அது மாதிரி உயிர் தூய்மை ரெண்டுக்கும் திருநீர் 5 எழுத்து 2 தானுங்க. இப்போ உடல் தூய்மைக்கு திருநீர் பூசிட்டார். உள்ளே புகுகின்ற பொழுது அவர் 5 எழுத்து சொல்லி உள்ள போவார். அது அடுத்த பாட்டில் சொல்றார். கண்டசடை சிரத்தினையோர் கனகமணிக்களன் ஏந்தி கொண்டு திருமுடி தாங்கி குழவும் எரி வலங்கொள்வார் அண்டர்பிரான் திருநாமம் 5 எழுத்தும் எடுத்து ஓதி மண்டுதலல் பிளம்பினிடை மகிழ்ந்தருளி உட்புக்கார். இப்படி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சடையை என்ன பண்ணாருங்க, மணிகள் இழந்தியதோர் பொற்களத்தில் ஏந்தி கொண்டு, மணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நவமணிகள் இருக்கக்கூடிய ஒரு பொற்களத்தில் தங்க தாம்பாளத்தில் அந்த சடையை வைக்கிறார். ஏன்னா அடியாருடைய சலை அது சடையோடு இருக்கக்கூடிய தலை, அதனால ஒரு தங்க தாம்பாளத்தில் நவமணிகளோடு இருக்கக்கூடிய அந்த தங்க தாம்பாளத்தில் அந்த சடையை அந்த தலையை வைக்கிறார்.
அப்படி வளங்கொண்டு திருமுடிகளை தாங்கி விளங்கும் தீயினை சுற்றி வலம் வருவாராய். ஏற்கனவே அவர் தீ மூட்டிட்டார். அந்த செந்தியை அப்படியே தலைமையில் வைத்து கொண்டு திருநீற்று கோலத்தோட அஞ்சலத்தை சொல்லிக்கொண்டு அப்படி பலமாக வர்றாருங்க. அப்படி பலமாக வருகின்ற பொழுது தேவர்கள் பெருமானாம் சிவபிரானது திருநாமமாகிய திரு ஐந்தெழுத்தினையும் எடுத்து ஓதிக்கொண்டு அப்படியே ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு வலமாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது செறிந்து எழுகின்ற தீப்பிடம்பின் உள்ளே மகிழ்ச்சி கொண்டரளி உள்ளே அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு உள்ளே போனாராம். என்ன மகிழ்ச்சினா, இதற்கு தகுந்த ஒரு தீர்வை நம்ம செய்துட்டோம். ஏன்னா உயரை கொடுப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மகிழ்ச்சியோடு உள்ளே போனார். அதான் சொல்கிற மகிழ்ந்தரளி உட்புக்கார் அப்படின்னா மண்டுதழல் பிளம்பினிடை மகிழ்ந்தரளி உட்புக்கார் என்று சொல்லி அப்படியே தணல் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதில் மகிழ்ச்சியோடு நாயனார் அப்படி உள்ளே புகுந்தார். அதாவது இவர் சிவநெறி உடையார், இவர் பெரிய சிவநெறி உடையார் எனக்கண்டு அதனால் பணியனை கண்டு அதனால் தீர்வு சிவநாமமோதி தீப்புகுதலே என்று கண்டு என்று இவ்வாறு பலவும் கொள்கை என்று சொல்லி, அதாவது இவர் எப்படின்னா ஒரு சிவநெறியிலே நின்றவர், இந்த தலையை உடையவர். அதனால் அதுக்கு தீர்வு என்னன்னா ஒரு சிவநாமம் ஓதி திருநீர் அணிந்து கொண்டு உள்ளே புகுவது தான் தீர்வு என்று சொல்லி நாயனார் நினைக்கிறாருங்க. அதான் கனகமணி முடித்தாங்கினர். கனகமணி அப்படியே சொல்ல கனகமணி கலனேந்தி கொண்டு திருமுடி தாங்கி அப்படின்னார். அப்படின்னா பொற்களத்தில் ஏந்தி முடியில் தாங்குதல் சிவநெறி அடையாளமாகி சடையின் சிறப்பு கருதி தீர்வு பெறும் வழிபாடு கருதியும் என்று சொல்ல திருநாமம் மஞ்செழுத்தும் எடுத்தோதினர். பெரும் காரியத்தினில் புகும்போது சிவநாமம் மஞ்செழுத்து ஓதி புகுதல் மரபுங்க. எல்லாருமே ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய அமர்நீதி நாயனார் அந்த தட்டிலே ஏறுகின்ற பொழுது, தராசு தட்டில் ஏறுகின்ற பொழுது அஞ்செழுத்தை சொல்லித்தான் ஏறுறார். வலமாக தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் முத்து சிவிகை கொடுக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் முத்து சிவிகை கொடுக்கின்ற பொழுது அப்படி தான் போகிறார். அந்த முத்து சிவிகை பார்க்கிறார், அப்படி வளமாக வருகிறார். அந்த முத்து சிவிகை எப்படியே தெரியுதுன்னா அவருக்கு திருநீற்று ஒளி போல தெரியுதான் சொல்றார். சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பாரு மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியான் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய உலகலாம் என்று சொல்லி, இந்த உலகலாம் என்று சொல்லுவது இடையில வரக்கூடிய இடம் இதுங்க. ஆமாம், உலகலாம் என்று சொல்லுவது இடையில வரக்கூடிய இடம் இந்த இடம் என்று சொல்லுவார்கள். இப்படி ஞானசம்பந்த பெருமான முத்து சிவிகை வலமாக வந்து அஞ்செழுத்தை ஓதி பெருமானுடைய திருவருள் என்று சொல்லி அதில் ஏறி அமர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார். அப்படி சொல்வார். ஆலை படுங்கரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமத்தான்கான். ஐந்தெழுத்து என்று சொல்லுவது பெருமானுடைய நாமமாக இருப்பது அப்படி சொல்லி ஆலைப்படுகரும்பின் சாறு போல என்று சொல்லி சொல்றாருங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் தரமுருகால் பேசாராகில் என்று சொல்லி அஞ்செழுத்தை பற்றி பல இடங்கள்ல வருதுங்க. அப்படி ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வரும் என மதுரை என்பதில் அஞ்செழுத்து சொல்லி அடியார் பெருமக்கள் இருந்த அந்த மடத்தில் சமணர்களுடைய தீ பற்றவில்லை என்று சொல்லுவார்கள். நமக்கு ரொம்ப உயர்ந்தது என்னன்னா அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்துக்கு மேலே மந்திரம் நமக்கு சைவத்தில் இல்லை. அடுத்து புக்க பொடுதலர் மாறி புவி நிறைய பொலிந்திலைய மிக்க பெரும் மங்கள தூரியம் விசும்பின் மூழ்கெடுப்ப செக்கனிடும் சடைமுடியார் சிலம்பலம்பு சேபடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். அப்படி உள்ள தீக்குள்ள போனாரு. இப்போ தீக்குள்ள போய் என்ன ஆகுவாங்க? சாதாரணமாக தீக்குள்ள போனால் பஸ்மமாயிருவாங்க. ஆனால் அவர் அப்படி ஆகலை. பெருமான் திருவடியில் போய் அப்படி இருந்தார். பெருமான் திருவடி நிழல்ல இருந்தார். புகுந்தது தீயில, ஆனால் இருந்தது திருவடி நிழல்ல இருந்தார். அப்பர் சாமிகள் திருவடி அடைந்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் அழகாக சொல்வார். மண்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்தின் ஞான வடிவையாகி அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறார். அப்படி அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் மெய்ப்பொருள் நாயனாருடைய சரியத்திலே வரும். பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பிரண்டு புறவலர் மண்டிலாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் அப்படின்னு அப்படி மங்களமாக முடிப்பார் சேக்கிழ பெருமான். இங்கேயே அப்படிதான் முடிச்சிருக்கிறார். புகுந்தது தீயில, ஆனால் இருந்தது எங்கேன்னா அவருடைய திருவடிக்கு கீழே இருந்தார் சேக்கிழ பெருமான் சொல்றார். அப்படி தளல் பிளம்பினுள் நாயனார் புகுந்த போது
தெய்வ பூமலை நிலம் முழுவதும் நிறைய பொழியுங்கிறார். அப்படியே புவி நிறைய பொழிந்திலைய அலர் மாறி புவி நிறைய மேலிருந்து அப்படியே தேவர்களெல்லாம் கற்பகமலை பொழிகின்றார்கள். மிக்கவர் மங்கள தூரியம் விசும்பின் முழக்கெடுப்பனர். அப்படியே விண்ணிலிருந்து மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைகிறது. செக்க நெடுஞ்சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின் அக்கருணை திருநெல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். ரொம்ப முக்கியங்க. அதாவது செவ்வானம் போன்ற நீண்ட சடைமுடியினையுடைய செவருமான அந்த பெருங்கருணையாகிய திருவடி நிழலின் கீழே நீங்காத நிலையில் எழுந்தருள் இருந்தனர் என்று சொல்லி அப்படியே புகுந்தது தீயல. ஆனால் இருந்தது எங்க அப்படின்னா அந்த திருவடி நிழல்ல இருந்திருக்கிறார். தீயில புகுந்தவருக்கு ஒரு நிழல் வேணும் இல்லையா? இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு ஒரு நிழல் வேணும் இல்லையா? இந்த வெப்பத்தை பிறவி வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரே நிழல் பெருமானுடைய திருவடி நிழல் தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாம், இந்த வெயிலுக்கு இந்த வெப்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா இறைவனுடைய திருவடி நிழல் தான் என்று சொல்லி நமக்கு பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த திருவடிக்கு நிழலுக்கு மேல் ஆறாமை அப்படின்னாருங்க. ஆறாமைன்னா தன் அக்கருணை திருநிழல், திருவருளே திருவடியாக உபசரித்து கூறப்படுதலின் அடிநிழல் என்பார், கருணை திருநிழல் என்றார் என்று சொல்லி தீ புகுந்தார் ஆதலில் வெம்மை தாக்காது நிழல் தர பெற்றார் என்றது கவிநயம். ஆறாமை மீளாத நிலை, இன்பமாய் நீங்காத நிலை, இரண்டர என்பாரும் உண்டு என்று சொல்லி சேவடினா முக்தி நான்ற மலர்பாதத்தே நாடு என்று சொல்லி அந்த தூக்கிய திருவடிக்குங்கேல அப்படியே நாயனார் அப்படியே அந்த உறங்கி கொண்டிருக்கிறார், அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். அப்படி ஆறாமை மீளாத நிலை உள்ள போனவர் அந்த இன்பத்திலே மூழ்கி கிடக்கிறார் என்று சொல்லி இன்பமாய் நீங்காத நிலையை அடைந்தார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நன்னல் நாளிலே கிடைத்தது என்று சொல்லி, அதாவது உயிருக்கு உறுதி பயத்தல் என்ன அப்படின்னா அந்த சரித்தின் மூலமாக நமக்கு சிவாலய பூசையும் சிவன் அடியார் பூசை என்பது தான் நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. ரெண்டும் ஆலய பூசையும் வேண்டும், அதே மாதிரி சிவனடியார் பூசை இரண்டும் ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டையும் நம்முடைய நாயனார் கண்போல காத்தார் என்று சொல்லி, அதே மாதிரி ஒரு சிவ அபராதத்துக்கு தீர்வு என்னன்னா தன்னுடைய உயிரை கொடுப்பது தான் தீர்வுங்க. அதை விட ஒரு பெரிய தீர்வு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி சிவ அபராதத்துக்கு தீர்வே உயிர் கொடுத்து இறத்தலே என்று சொல்லுகிறார். தன்கீழ் வாழும் உயிர்கள் செய்யும் குற்றங்களுக்கு அரசன் தீர்வு விதிப்பான். ரொம்ப முக்கியங்க. ஒரு அரசன் தனக்கு கீழே வாழக்கூடிய உயிர்கள் குற்றம் செஞ்சா அரசன் தண்டனை கொடுப்பான். அரசனுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? அரசனே தண்டனை கொடுத்துக்கணுமா? அதுதான் நாயனார் செஞ்சிருக்கிறார். புகழ் சோழர் அதைத்தான் செஞ்சிருக்கிறார். அரசன் தானும் தன் பரிசனங்களும் செய்து கொண்ட பழிக்கு தீர்வு தானே வகுத்து கொள்ளுதல் வேண்டும். அரசன் செய்யலை, தன்னுடைய பரிசனங்கள் செஞ்சா அரசன் செஞ்ச மாதிரி தான். அதனால தானே அவர் தண்டனை வகுத்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி வகுத்து கொண்டவர் தான் நம்முடைய நாயனார். பெருங்குற்ற தீர்வினை வகுத்து உயிர் நீப்போர் சிவநாமம் சொல்லி புகுதல் மரபு. இப்படி நாம சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி உள்ளே புகுவது மரபாக இருக்கிறது என்று சொல்லி, அப்படி நாயனார் இன்றைய நல்ல நாளிலே பெருமான் திருவடி பேர் அடைந்தது. அந்த நாளை நாம் நாயனாருடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்லி புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலை உலகலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய்.